வந்து நீங்கள் பார்க்குறது LX, இது வந்து டாப் வேரியண்ட்டு. இது போக CX, AXன்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட் இருக்குது. CX வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பவர் ஸ்டீரிங் மட்டும் வராது. ஆனால் அந்த AX வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பவர் ஸ்டீரிங் வராது. ரெண்டாவது வந்து இது 14 இன்ச் டயர், அது வந்து 13 இன்ச் டயரில் வரும். அதுக்கப்புறம் அது இந்த தொட்டி வந்து கிடைக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேசிஸ் மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்மளுக்கு இந்த டெக்ஸ்டைல்ஸு, வெஜிடபிள்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸு, பார்சல் ஏற்றிட்டு போகிறதுக்கு இது வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் இதோட ஓவரால் பேலோட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 டன்னு பேலோடு. இது வந்து நீங்கள் எந்த வேரியன்ஸ் எடுத்தாலும் இந்த பேலோடில் தான் வருது. இப்போ இதே தொட்டி சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8.5 அடி தொட்டி. இந்த தொட்டியை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து கண்டெய்னரோ இல்லாட்டினா ஹைடெக்கோ ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அந்த பின்னாடி 1 அடியோ 2 அடியோ இழுக்காமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வண்டியோட மைலேஜும் வண்டியும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த பார்க்குற எல்லா இன்ட்ரா சீரீஸில் எதுலேயுமே வந்துட்டு நம்மளுக்கு டெஃப் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த V30யோட டைமென்ஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக வந்து 4.4 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்துட்டு நம்மளுக்கு வித்து வந்து 1.6 மீட்டரும், ஹைட்டு வந்து 1.9 மீட்டர் இருக்குது. அதாவது ஒரு சந்துக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு, லோட் அடிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட்டில் ஒரு சில காம்படிட்டர்ஸ் வந்து இதுக்கு இருக்காங்க. ஸோ அதையும் கம்பேர் பண்ணி வீடியோ வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் போடுறேன்.